ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பழ தோசை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, ஏலக்காய், கட் பண்ண சேர்ந்த வாழைப்பழம், சோடா உப்பு, துருவன தேங்காய், பால், வெல்லம் எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கட் பண்ண வச்சிருந்த பனானா போட்டு நான் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணோடனே வெல்லத்தை போட்டுக்கணும். வெல்லத்தை போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணோடனே மேஷ் பண்ண போறோம். ஏலக்காய் தூள் போட்டு துரு வச்சு தேங்காய் போட்டுக்கணும். சோடா உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே கோதுமை மாவை போடணும். பீட் பண்ணணும். முதல்ல கொஞ்சமா பால் ஊத்தி பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா மிச்சருக்கு பாலையை ஊற்றி நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம அடுப்பில் ஒரு தோசை கல் வச்சு நெய் ஊற்றிக்கணும். அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கணும். தோசை ஊற்றிக்கு அப்புறம் சுத்தி நெய் ஊத்திக்கணும். ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழ தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.